வணக்கம் நண்பர்களே. டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் அந்த டங்ஸ்டன் உலோகம் மிக அரிதான கிரிட்டிக்கல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அது கிரிட்டிக்கல் மெட்டீரியலுக்கு இன்னொரு அர்த்தம் அது அரிதான உலோகம், மேலும் கொஞ்சம் அசாடஸ், அதாவது அபாயகரமான கழிவுகளை வெளியேற்றும் ஒரு மெட்டல், அது உலோகம். அதை ப்ராசஸ் செய்யும் போது அபாயகரமான கழிவுகள் வெளியேறும் என்று ஒரு இதை மிக நுண்ணியமாக நாம் கவனித்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், எதனால் ஏற்படும், அந்த டங்ஸ்டனை உற்பத்தி செய்யும் போது வெளியேறும் கழிவுகளால் அந்த பகுதி, சுற்றுப்புற சூழல், நிலத்தடி நீர், விவசாய நிலம், தாவர வளர்ப்பு, பல்லுயிர் பெருக்கம் என்று எல்லா எந்தெந்த வகைகளெல்லாம் இதனுடைய கழிவுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஆராய்வது. சரி, பாதிப்புகளை ஏற்படுத்தாத ஒரு உற்பத்தி நிலையமோ, ஒரு தொழிற்சாலையோ, ஒரு தொழில் நிறுவனமோ தொடங்கிவிட இயலுமா என்றால் இயலாது. அதற்காக மிக மிக ஆபத்தான, மனிதர்களுக்கு மிக ஆபத்தான விளைவிக்கக்கூடிய ரெட் கேட்டகரின்னு சொல்கிற கேட்டகரியில் இந்த டங்ஸ்டன் வருது. இதை அமைக்கலாமா? அப்படி அமைத்தால், ஒருவேளை இது அமையும், இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று ஒரு லிஸ்ட்டை எடுத்து இதெல்லாம் இந்த சுரங்கம் அமைக்கும் நிறுவனம் கவனத்தில் எடுத்திருக்கிறதா, இதை தவிர்ப்பதற்கு அவர்கள் என்ன வழிமுறை வைத்திருக்கிறார்கள் என்பதை கேட்டறிந்து இறுதியில் இது வேண்டாம் அல்லது வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் என்பதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம். இந்த வீடியோ முழுமையாக சற்று கவனமாக பாருங்கள். காரணம், இதில் மிக எளிதாக உணர்ச்சிவசப்படக்கூடிய எந்த செய்திகளும் நாங்கள் வெளியிடுவதில்லை. மிக எளிதாகவே உணர்ச்சிவசப்பட்டுடலாம். 20 கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது, கிரவுண்ட் வாட்டர் போயிடும், இதனுடைய பாரம்பரிய கலைச்சின்னங்கள் அழிந்து போய்விடும், பாறைகள் அறிந்துடும், நிலத்தடி நீர் கெட்டு போயிடும்னு பொதுவான குற்றச்சாட்டுகள் வைத்துவிட்டு உடனே இதை மூடிவிடுங்கள் என்று சொல்வது ஒரு அறிவுசார் உலகத்துக்கு, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு சார்ந்ததல்ல. இறுதி முடிவு என்பது நாம் ஆய்வுக்கு பின் எடுக்கலாம் என்பதுதான் என் கருத்து. நான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்று யாரையும் சொல்லவில்லை. நான் அறிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்கிறேன். அதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இறுதி முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு முன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்க. டங்ஸ்டன் உலகளாவிய டங்ஸ்டன் உலோகம் உலகளாவிய தேவை அதிகம் இருக்கும் ஒரு உலோகம். இந்த உலோகத்தினுடைய தேவைக்கும் இந்த உலோகம் கிடைக்கும் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, விநியோகத்திற்கும் இடையே பெரிய இடைவெளி உள்ளது. இந்த இடத்தை நிரப்புவதற்காக இதனுடைய பயன்பாடுகள் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, மிக மிக முக்கியமான தொழிற்சாலைகளில் முழுவதும் இந்த டங்ஸ்டன் பயன்பாடு இருக்கிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கன்சியூமர் ப்ராடக்ட், அதாவது நுகர்வோர் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் கூட டங்ஸ்டன் இருக்கு. முன்னாடி குண்டு பல்பில் இருந்துச்சு, அப்போ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போது அது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. அதனால தான் அந்த குண்டு பல்ப் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சாலும் அந்த டங்ஸ்டன் இலை உருகாமல் இருக்கும். மின்சாரம் பாய்ந்து அது ஒளிரக்கூடிய தன்மையில் அந்த டங்ஸ்டன் ஒளிர்வு கொடுத்து அது நீண்ட நேரத்திற்கு உருகாமல் இருக்கும் என்பதால் தான் அந்த டங்ஸ்டன் பல்புகள், டங்ஸ்டன் இலைகளை பயன்படுத்திய பல்புகள் அதுக்கப்புறம் இப்போ நிறைய மாறிடுச்சு. அதை பற்றி இது இல்லை. ஆனால் அப்போல்லாம் அந்த பழைய இதில் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, பல்பு ஃபியூஸ் போச்சு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இலை உருகி ஃபியூஸ் போடுறதில்ல, இப்போ வேறு காரணங்கள். ஆனால் பல்பு ஃபியூஸ் போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆக்ஷன் இருக்கும்போது இருக்கும், அந்த இலை அருந்திருக்கும், மெல்ட் ஆகிருக்கும் ரொம்ப அதிகமான உபயோகத்துக்கு அப்புறம். இப்போது இந்த டங்ஸ்டன் உபயோகப்படுத்துறதுல இப்போ முக்கியமாக இருக்கிறது வந்து இராணுவத்துக்கு தேவையான சில தளவாடங்கள் தயாரிப்பதற்கு டங்ஸ்டன் தேவைப்படுகிறது. காரணம், இது எந்த உலோகத்தை விடவும் வலிமையான உலோகம். அதுதான் இதனுடைய பயன்பாடு அதிகரிப்பதற்கான காரணங்கள். இந்த கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொழிற்சாலைகளை ஒரு உலோகங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரில் பெட், அந்த துளையிடக்கூடிய கருவிகள், அதன் முனைகளில் அது அதிக உராய்வு ஏற்படுவதால் தேய்மானம் அடைவதற்கும் அதிக வெப்பம் அடைவதற்கும் காரணமாவது அந்த வெட்டு முனைகள், அந்த ட்ரில்லிங் பெட் ஆர் கட்டிங் எட்ஜ். அப்போ அந்த இடங்களில் டங்ஸ்டன் போன்ற உலோகங்களை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய தேய்மானமும் குறையும், வெப்பமும் மிக அதிகமாக தாக்குப்பிடிக்கும். இதற்காகத்தான் தொழிற்சாலைகளில் டங்ஸ்டன் பயன்படுகிறது. நான் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு உதாரணம் தான் இது. இதை தவிர பல இடங்களில் இந்த டங்ஸ்டன் தேவைப்படுகிறது, டங்ஸ்டன் உலோகம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால்
ஏஐ தொழில்நுட்பம் வளர்கின்ற இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் இந்த டங்ஸ்டனுடைய பயன்பாடு இருக்கிறது. இந்த டங்ஸ்டன் தன்னுடைய டங்ஸ்டனுடைய பயன்பாடு இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களில் அது பயன்படுகிறது. அப்போது எதிர்கால தொழில்நுட்பம் என்று நாம் கருதக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவைகளுக்கு டங்ஸ்டனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது பயன்படுத்தக்கூடிய இடங்களில். சரி, அதுக்காக இதனுடைய பாதிப்புகள் எதுவுமே சொல்லாமல் கேட்டுக்காமல் இது அப்படியே இப்போ மைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் சொல்லிட முடியுமா அப்படின்னு நான் முதலில் டங்ஸ்டனுடைய பயன்பாடு மட்டும்தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது போன்று பல்வேறு தொழிற்சாலை, பல்வேறு நுகர்வோர் சாதனங்கள் என்று இதனுடைய பயன்பாடு மிக நீண்டதாகவே இருக்கிறது. சரி, இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கங்கள் இருக்கும் இடங்களில் ஒரு ஸ்டடி எடுக்கிறாங்க. 2023 ஜனவரி மாதம் எடுத்த ஸ்டடி, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலான காலகட்டத்திற்கு முன் எடுத்த ஸ்டடி. அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிருக்கும். நான் கடைசி ஸ்டடியை சொல்கிறேன். அந்த ஸ்டடி அந்த ஆய்வு செய்த நிறுவனங்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கங்கள் எங்கெங்கே இருக்கின்றன, அவைகளிலிருந்து எப்படி கழிவுகள் வெளியேறுகின்றன, அந்த கழிவுகளினுடைய மதிப்பு, சில இடங்களில் கழிவுப் பொருட்களில் மதிப்பு மிகுந்த சில அம்சங்கள் இருக்கும். அதை பிரித்தெடுப்பதிலோ, அந்த கழிவுகளை பிரித்தெடுப்பது, அந்த கழிவுகளை ப்ராசஸ் பண்ணி திரும்ப மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படும் பொழுதோ, இந்த ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடங்களில் சில கழிவுகளை அந்த கிரவுண்ட்லேயே டம்ப் பண்ணாமல், அந்த தண்ணியில் சேமித்து வைக்காமல் வேறு ப்ராசஸ் செய்வது மூலமாக அதன் ஆபத்தை குறைப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து வேறு சில மதிப்பு மிகுந்த உலோகங்களையும் எடுத்துவிட முடியும். இது அறிவியல் தொழில்நுட்பங்களில் அந்த ப்ராசஸில் ஒன்று. சரி, இப்படி இருக்கா இந்த டங்ஸ்டனில்? முதல்ல அதனுடைய பாதிப்புகள் தெரிஞ்சுக்குவோம். மிக மிக கொடிய பாதிப்புகள். அதில் எல்லளவு சந்தேகம் கூட வேண்டாம். அந்த டங்ஸ்டன் பாதிப்பில் டங்ஸ்டன் பாதிப்பில் இருக்க மெயினாக ஆசிட் மைன் ட்ரைனேஜ், அதிலிருந்து வெளியேறக்கூடிய அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மைன்ஸில் உபயோகப்படுத்தக்கூடிய அமிலங்கள், அந்த அமிலங்கள் எதனோடு சேர்ந்து எதை பிரித்தெடுத்து எந்த சேர்மானங்களோடு வருகிறதோ அது மிக மிக டேஞ்சர். மண்ணை கெடுத்துவிடும், மண்ணை அழித்துவிடும். மறுபேச்சுக்கு இடமில்லை. நான் முதலில் அது என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறேன். அது இதுக்கு ரெமெடி இருக்கா இல்லையா, இது வேறு வகையில் ரினியூவபிள் எனர்ஜி மாற்ற முடியுமா, அது வேறு. நான் முதலில் பாதிப்புகள். ஆசிட் மைன் ட்ரைனேஜ், சாயில் கண்டமினேஷன், அதாவது மண் பாழாகும். அது விவசாயத்துக்கு பயன்படாத மண்ணாக, நாம் பயிர் செய்ய இயலாத மண்ணாக அது மாறிவிடும். ஸோ நாளடைவில் ஒரு மனிதன் வாழத்தகுந்த இடமாக கூட அது இருக்காது. அப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் இதில் டங்ஸ்டன்லேருந்து வெளியேறுகிறது. பிளான்ட் அண்ட் அனிமல் டெத், அதாவது தாவரங்களும் விலங்குகளும் கூட அந்த இடத்தில் அதிக அளவில் இறக்கும். காரணம், ஒரு உதாரணமாக நம்முடைய செல்ல பிராணிகளாக வீட்டு வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருப்பது பூனை, நாய். இந்த நாயை எடுத்துக்கொள்ளுங்கள். நாய் ஒரு 10 வருஷம் வாழும் வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸாக்ட் இது தெரியல, பயாலஜிஸ்ட்னு சொல்லணும். அந்த நாய் சோலஜிஸ்ட் சொல்லணும். அந்த நாய் ஒரு 10 வருஷம் வாழும். அதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னா மிக எளிதாகவே இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். த ஏர்லியர் டெத் ஆஃப் அனிமல்ஸ், ஏர்லியர் டெத்னா த லைஃப் ஸ்பேனில் ஏர்லியர், ரைட். அண்ட் சேஞ்சஸ் டு சாயில் மைக்ரோபயல் கம்யூனிட்டிஸ், சில நுண்ணுயிரிகள், மண்ணில் இருக்க சில நுண்ணுயிர்கள் தான் இந்த தாவரங்களுடைய வளர்சிதை மாற்றம், தாவரங்கள் வளருவதற்கு ஊட்டச்சத்தாக கூட இருக்கும். கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா, அப்போது அந்த பயிர்கள் வளர்வதற்கு ஊட்டச்சத்தாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிந்து போகும் டங்ஸ்டன் சுரங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகளால், ரைட். அந்த ஃபுட் செயின், அதாவது உணவுச் சங்கிலி, இது அருந்து போகும். இந்த உணவுச் சங்கிலிங்கிறதுக்கு தனியே ஒரு சப்ஜெக்டே இருக்குது. என்ன இந்த உணவுச் சங்கிலினா என்ன? அந்த புல்லை சார்ந்து வாழக்கூடிய உயிரினம், அந்த உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இன்னொரு உயிரினம், இதை சாப்பிடக்கூடிய மனிதன் என்று இதனுடைய அந்த ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, ஃபுட் செயின், அதாவது உணவுச் சங்கிலி, இது அருந்து போகும் என்று சொல்கிறார்கள். இது இப்போ நான் சொன்ன ஒரு 1 2 3 4 5 இம்பேக்ட்லேயே இதனுடைய விளைவுகள் இன்னும் நிறைய இருக்கும். தண்ணி, வாட்டர் கண்டமினேஷன், குடிநீர் பாலாகும். அப்போ இது நாளடைவில் அங்கே இருக்கிற நதிநீரை பாதிக்கும். நதிநீரை பாதிச்சா கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கும். அங்கே கிணறுகளில் விஷ நீர் உருவாகும். இது போன்ற
ஒரு பெரிய பாதிப்புகள் சாதாரண பாதிப்புகள் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய பாதிப்புகளை இந்த டங்ஸ்டன் சுரங்கங்கள் ஏற்படுத்தும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இது எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடியவை. இதை அடிப்படையாக வைத்துதான் அந்த மக்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். யார்? அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களை சேர்ந்தவர்கள். மேலும் இது ஒரு கலை புராதன சின்னங்கள் நிறைந்த இடம். சமணர் படுகைகள், மற்ற அந்த ஒரு மதிப்பு மிகுந்த மலைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுகெல்லாம் அழிந்து போகும். சரியா? அப்போது இதில் நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது. இப்போது இந்த அழிவுகளை அவர்கள் இந்த மாதிரி ஒரு அழிவுகளை ஏற்படுத்தும் அல்லது மிகப்பெரிய மனித சுற்றுப்புற சூழலை கெடுக்கும் என்று தெரிந்து கொண்டுதான் இந்த மக்கள் போராடுகிறார்களா? இதை மட்டுமே தெரிந்து வைத்து தான் போராடுகிறார்களா? அல்லது இதற்கு அப்புறம் உள்ள சங்கதிகளை அவங்களுக்கு தெரியப்படுத்ததா? தெரியாது. நான் அதனால தான் இரண்டையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதலில் டங்ஸ்டன் உலோகத்தினுடைய உபயோகம், அது சுரங்கங்கள் இருக்கும் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அதிலிருந்து இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னா மறுசுழற்சி, ரெனியூவபிள் எனர்ஜின்னு ஒரு செக்மெண்ட் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக, அதாவது புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி அப்படி வச்சுக்கோங்க. புதுப்பிக்க தகுந்த ஆற்றல், எரிசக்தி இல்லை, ஆற்றல் மன்னிக்கணும், புதுப்பிக்க தகுந்த ஆற்றல். இது என்ன புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் அப்படின்னா, இப்போ டங்ஸ்டன் தான் நமக்கு முன்னாடி இருக்க ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் இந்த சுரங்கத்திலேருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள், அந்த சுரங்கம் அந்த டங்ஸ்டன் உலோகத்தை உற்பத்தி செய்த பிறகு வரக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகள் நிலத்தில் சேமிக்கப்பட்டாலோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் சேமிக்கப்பட்டாலோ அது சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்கும்? ஏனென்றால் கழிவுகள் என்பது அபாயகரமான கழிவுகள் என்று இதை குறிப்பிடுகிறார்கள். ஸ்டடீஸ் அப்படி தான் சொல்லுது, ஆய்வுகள். அப்போது இது அபாயகரமான கழிவுகளை ரெனியூவபிள் எனர்ஜின்னு ஒரு தனி செக்மெண்ட்டே இப்போ வந்திருக்கு டெக்னாலஜி. அந்த புதுப்பிக்க தகுந்த சக்தியில் இதை கொண்டு வர முடியுமா? இதை புதுப்பிக்க ரெனியூவல் பண்ணால் இதை ஒரு ப்ராசஸ் பண்ணி வேறு ஏதாவது வடிவமாக மாற்ற இயலுமா என்றால் ஆம் என்கிறது அறிவியல். ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ளே இந்த கழிவுகள் வருகிறது, ஆபத்தான கழிவுகள். இதையே ஒரு இன்னொரு சக்தியாக மாற்ற முடியும் என்கிறது விஞ்ஞானம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடைச்சர்கள். இதை நான் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த வேதாந்தா குழுமத்துக்கு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. 10 பைசா இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டெர்லைட்டில் 0 எமிஷனிங் அண்ட் 0 லிக்விட் டெக்னாலஜி அப்படின்னு 2 இது வச்சுருந்தாங்க. என்ன தெரியுமா? இதே மாதிரி காப்பர் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த காப்பர்லேருந்து வெளிவருகிற வாயுக்கள், வாயுமண்டலத்தில் கலக்கக்கூடிய அந்த கழிவுகள், நிலத்தில் சேமித்து வைக்கப்பட்ட கழிவுகள், இந்த கழிவுகள் டம்ப் பண்ணி அந்த கிரவுண்ட் வாட்டர் போயிடுச்சுங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. யார்? அந்த ஊர் மக்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஸ்டெர்லைட் விஷயத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா 0 வேஸ்டேஜ் டெக்னாலஜி அல்லது 0 லிக்விட் டெக்னாலஜி, 0 எமிஷனிங், இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த கழிவுகள் 1% கூட வெளியேறாது ஒன்று. அப்போ வெளியேறாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவங்க சல்ஃபரிக் ஆசிட்டாக மாற்றினாங்க ஸ்டெர்லைட்டில். அந்த தாமிரம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்தில் தாமிரம் உற்பத்தி செய்து அந்த கழிவுகளை ரெனியூவபிள் எனர்ஜி, இதுதான் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது மறுசுழற்சிக்கு ஏற்ற ஒரு சக்தியாக மாற்றுதல். அப்போ சல்ஃபரிக் ஆசிட் எங்கே பயன்பட்டது அப்படின்னா திருப்பூரில் சாயப்பட்ட தொழிலாளிகளுக்கு, அந்த தொழிற்சாலைகளுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு மூலப்பொருட்கள் ஒன்றாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட் 2500 ரூபா, முதலேருந்து 3500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த காலத்தில் இவங்களுடைய இந்த இதை க்ளோஸ் பண்ணி, நல்லா பாருங்கள், இந்த ஸ்டெர்லைட்டை க்ளோஸ் பண்ணி அதை 12,000 ரூபாய்க்கு கொண்டு போனாங்க. அப்போ எல்லா விலையுமே ஏறிச்சு. அது ஒரு விளைவு. அதை பற்றி பேசினா ஏதோ மக்களுக்கு எதிராக பேசுகிறதா நினச்சி தூண்டி விட்டுருவாங்க. ஸோ த ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திலும் பயன்படுத்தப்படும். ஆனால் இதில் அதை மிக மிக இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் வெளிப்படையாக கூறுகிறேன். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகளை மறுசுழற்சி செய்து புதுப்பிக்கத்தக்க சக்தியாக மாற்றுவதில் இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆய்வு அளவில் தான் இருக்குது. முழுவதுமாக மாற்றிவிட்டார்கள் அல்லது முழுவதுமாக அந்த ஆய்வில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று எனக்கு தெரிந்து இல்லை. அப்போ இந்த ஆபத்துங்கிறத மட்டும்தான் இப்போ கணக்கில் எடுப்பாங்க. நீங்கள் புதுப்பிக்கத்தக்க எனர்ஜியாக மாற்றுறதுக்கு இன்னும் ப்ராசஸ் சரியாக வரலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் மாற்றம் நடந்து அதிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் தங்கம், வெள்ளி, ஜிங்க் மற்றும் சில
கோபால்ட் இந்த மாதிரி உலோகங்கள், மதிப்பு மிகுந்த உலோகங்களை எடுக்கிறார்கள். நல்லா பாருங்கள், டங்ஸ்டனுடைய டெய்லிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது கடைசியில் வரக்கூடிய உபயோகங்கள். ஒரு கனிமம் இருக்குது, அந்த கனிமத்திலிருந்து ஒரு உலோகத்தை தான் பிரித்தெடுக்கிறோம். அந்த ஒரு உலோகத்தை எடுக்கும்போது மற்ற உலோகங்கள்லாம் இன்னும் சில உலோகங்கள் இருக்கிறது, இருப்பதிலேயே கூடுதலாக நாம் மதிக்கக்கூடிய ஒரு உலோகம் அந்த கனிமத்திலிருந்து நாம் பிரித்தெடுத்து விட்டோம். அதுபோக மீதி இருக்கும் உலோகங்கள் நமக்கு பயன்படுபவையா இல்லையா? எஸ், பயன்படுபவையில் தான். பயன்படுபவையில் தான். அந்த பயன்படக்கூடிய உலோகங்கள் என்ன? அந்த பயன்படக்கூடிய உலோகங்களை நாம் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது? அது பயன்படுமா? இது போன்ற இந்த சிந்தனைகளை மட்டும் நாம் திரும்பவும் மறு ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு சுரங்கம் அமைகிறது, அதிலிருந்து உலோகம் எடுக்கிறார்கள், அதனுடைய கழிவுகள் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் அந்த சுரங்கம் அமைந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும், அந்த உலோகம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உலோகம் நம்மளுடைய தொழில் புரட்சி என்று கூட வேண்டாம், தொழில் வளர்ச்சி என்று வைத்துக்கொள்வோம், தொழில் வளர்ச்சிக்கோ தொழிற்சாலைகளுக்கோ பயன்படுகிறது. சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் என்று ஒரு சிறிய பார்வை நாம் வைத்துக்கொண்டால், அது மீது ஒரு கன்சர்னிங் வைத்தால், அதில் ஏதேனும் நன்மைகள் நடந்தால் நல்லது தானே தொழில் வளர்ச்சிக்கு என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த டெய்லிங்ஸ்ன்னு சொல்கிற கழிவுகளை மேனேஜ்மெண்ட், த வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், அதில் இன்னும் சிறப்பான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த கழிவுகள் 1% கூட அல்லது 0.01% கூட நாங்கள் மண்ணையோ நீர் வளத்தையோ நில வளத்தையோ தாவரங்களுடைய சுற்றுப்புற சூழலையோ விலங்குகளையோ மனிதர்களையோ யாரையும் நாங்கள் பாதிக்காத அளவிற்கு அதனுடைய வேஸ்டேஜை இப்படி பண்ணுவோன்ற ஒரு டெக்னாலஜியை அவங்க சொல்லுங்கள். இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் டெக்னாலஜி, எங்கேயாவது அந்த டெக்னாலஜி தோற்று போனால் இன்னும் ஆபத்துகள் அதிகமாகுமே என்று மறுபடியும் அந்த வேண்டான்னு சொல்கிறவங்க வருவாங்க. அதற்கும் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். இத்தனை விளக்கங்களுடன் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவது நிறுத்தப்படுமானால், அல்லது இத்தனை விளக்கங்களுடன் அந்த டங்ஸ்டன் சுரங்கங்கள் அமைப்பதை அறிவியல் பூர்வமாக மறுத்தோம் என்றால் அது ஏற்புடையது. ஆனால் 20 கிராம பஞ்சாயத்துகள் கூடினார்கள், அவர் அங்கே இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் வந்தார், இவர்களெல்லாம் தொழில்நுட்ப அறிவு சார்ந்தவர்களா? முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய வேண்டும் என்று எந்த வற்புறுத்தின மறைமுகமாக கூட நான் வற்புறுத்தலில் இறங்கவில்லை. இவர்களெல்லாம் தொழில்நுட்ப அறிவு சார்ந்தவர்களா? இவர்களிடம் ஏதேனும் தொழில்நுட்ப அறிவு இருக்கிறதா? மண்ணு பயிரும் விவசாயம் பயிரும் கல் பயிரும் அது பயிரும் இது பயிரும் இப்படி சொல்லத்தான் தெரியும். நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ரெனியூவபிள் எனர்ஜி என்ற செக்மெண்ட்டுக்குள் அது வருகிறது என்ற ஒரு செய்தியும் தருகிறேன். அப்படியா? என்னது? ஒருவேளை அது வந்தால் இதில் ஏதேனும் நமக்கு நன்மை கிடைக்கும், நன்மைகளை நாம் மதிப்பிடலாமா என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் இல்லையா? டங்ஸ்டன் சுரங்கம் வர்றதுக்காக நான் பேசலை. ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் வந்த பிறகு இதற்கெடுத்தாலும் போராடிக்கொண்டே இந்த தொழிற்சாலையும் வரவிட மாட்டேன், நான் கிராமங்கள் என்றாலே சொர்க்க பூமி, நாங்கள் கிராமங்களுக்குள் சொர்க்கம் இருக்கிறது. நான் இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறேன். விவசாயம் அழிந்து வருகிறது என்று நீங்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரவில்லை என்றால் அந்த விவசாயம் வாழ்ந்து விடுமா? அதுக்காக இதை வர சொல்லுங்கன்னு சொல்லலை. விவசாய கூலிகள் கிடைப்பதில் கஷ்டம் இருக்கிறது, விவசாயிகளுக்கு அவர்களுக்கு விளைவித்த பொருட்களுக்கான சரியான விலை கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் பல வழிகளில் இதில் கஷ்டம் இருக்கிறது. ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வேணால் எங்கள் நிலத்தை எடுத்துக்கோங்க, டங்ஸ்டன் சுரங்கம்லாம் அமைச்சுக்கோங்க, நாங்கள் வாட்டுக்கு வெளியே போகிறோம். ஐயா, நான் இதை தப்பாக சொல்ல வரல. உங்களை சம்மதிக்க வைக்கும் அளவிற்கு அல்லது நீங்கள் சமாதானம் படுத்தும் அளவிற்கு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தினுடைய கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் தேர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறோம் என்று சொல்லும் பட்சத்தில் இதை செவிமடுத்து கேளுங்கள். அதையும் கேட்டுக்கொண்டு முடிவுக்கு வாருங்கள், இறுதி முடிவுக்கு வாருங்கள். நான் மக்கள் சார்ந்த விஷயத்தை தான் கூறுகிறேன், இது மாற்றி கூட நான் சொல்லலை. ஆனால் திரும்பவும் ஒரு விஷயத்தை கூறுகிறேன், டங்ஸ்டன் சுரங்கம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். மாற்று இதே கிடையாது. நிறைய அனுபவங்களுக்கு அப்புறம் தான், ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் மாற்றுது இல்லை. அது ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளே வருதான்னு மட்டும் மறுபடியும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்.